தந்தையும் மகனும் இணையும் காலம் மலர்ந்துள்ளது. எதிரணியின் இணைவு கல்வர்களின் கூடாரம் அல்ல மனோ கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அவர் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாசவும் இணைய வேண்டிய சந்தர்ப்பம் தற்போது உருவாகியுள்ளது. அதற்கான பணிகளை நாம் பின்னணியிலிருந்து முன்னெடுப்போம். இது கல்வர்களின் கூடாரம் அல்ல, இது ஒற்றுமை அரசியல் ரீதியானதாகவும் ஒருமித்த விடயங்களாகவும் இருக்கும் என்பதாகவும் இலங்கைக்குள் சிறப்பான எதிர்காலத்துக்கானதாக அமைய வேண்டும் எனவும் தமிழ் போக்குடைய தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இது ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது சம்மேளனம் மாத்திரமல்ல, மாறாக அனைவரும் ஒன்றிணைவதற்காக தளமாகும். நாம் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உத்தியோகபூர்வமாக அங்கத்துவம் வைக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி தாய் வீடு என்றால் அதன் தந்தை ரணில், அவரது மூத்த புத்திரன் சஜித் ஆவார். இந்த குடும்பத்தின் தகராறுகளில் நாம் தலையிடுவதில்லை. காரணம், நாம் அயல் வீட்டார். தாய் வீட்டில் இருந்தவர்களை ரணிலை கைவிட்டு சென்ற போது நாம் அவருடன் நின்றிருக்கின்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் கொள்கைகளை காட்டிக் கொடுக்கவில்லை, காட்டிக் கொடுக்க போவதும் இல்லை. இப்போது நான் உங்கள் புதல்வரின் கூட்டணியிலேயே இருக்கிறேன். தற்போதும் தந்தையும் புதல்வனும் இணைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் பின்னணியிலிருந்து அதற்கான பணிகளை முன்னெடுப்போம். 77 ஆண்டு சாபம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது உண்மையெனில் அதில் 51% பங்களிப்பு தற்போது ஆட்சி அமைவதற்கும் ஜெயிப்பினராகும் என்பதாகவும் நாம் முட்டாள்கள் அல்ல, அவர்களை பற்றி நாம் நன்கு அறிவோம். வரலாற்றில் சந்தர்ப்பங்களில் நாம் தவறித்திருக்கின்றோம். இது பல்லின மக்கள் வாழும் நாடு என்பதற்கு அப்பால் பிரிவினைகளோடு செயற்பட முற்பட்ட போதே எமது தவறுகள் ஆரம்பித்தன. இதனால் ஜனநாயக கட்சி பிளவடைந்தன. இவற்றை விடுத்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை நாம் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறது. இதனை கல்வர்களின் கூடாரம் என அரசாங்கம் கூறுகிறது. அதனை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். கல்வர்களா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்படவில்லை. நபர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவி வைக்கும் காலப்பகுதியில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குகின்றனர் என்பதையும் தனிப்பட்ட விடயங்கள் எங்கும் ஆரம்பிக்கின்றன என்பதையும் வரையறுத்து தெரியப்படுத்துமாறும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை வலியுறுத்துகிறோம். பாராளுமன்றத்தில் சட்டமொன்று நிறைவேற்றுங்கள் என்பதாகவும் அவர் இவ்வாறு கோரிக்கொண்டு முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விடயங்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அங்கு கூட்டமாக ஒன்றாக இணைந்த எதிர்க்கட்சிகள் அனைவரும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கின்ற போது அனைவருக்கும் தெரியும். அதே போல நேற்று தினம் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது எங்களை கடிவாளம் விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதற்குள் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றால் அனைவரும் ஒன்றாக இணைந்து பலமாக முன்னோக்கி வர வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார். ஆனால் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற முக்கியமான விவகாரம் கடந்த காலத்தில் நடந்த பல்வேறு ஊழல் மோசடிகள், அதே போல முறைகேடுகள் தொடர்பான விடயங்கள் அம்பலத்துக்கு வருகிறது. இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறதா, இவர்களெல்லாம் இப்படி செய்திருக்கிறார்களா என்ற அடிப்படையிலான உண்மைத்தன்மை வெளிவருகின்ற போது அதனோடு தொடர்பட்ட பலரும் இவ்வாறு ஜனாதிபதி அவர்கள் சொன்னதை போல்தான், நாங்கள் கைது செய்யவில்லையா, யாரை கைது செய்தீர்கள், என்ன செய்தீர்கள், நீங்கள் சொன்ன விடயத்தில் யாராவது கைது செய்தீர்களா என்பது தொடர்பான கேள்விகள் கடந்த காலங்களில் காணப்பட்டது. எனவே ஜனாதிபதிக்குரிய விடயம் நாங்கள் கைது செய்வோம், கைது செய்யும் போதும் யாரும் தடுமாற வேண்டாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இப்போது தடுமாற்றம் ஆரம்பமாக என்பதுதான் அரசாங்க தரப்புக்குள் சொல்கிறது. அதே போல இவ்வாறு நாங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்களை கண்டுபிடித்து சட்டத்தினூடாக அதனை அம்பலப்படுத்துகின்ற போது அதனுள் சிக்கிக்கொண்டிருக்கின்ற அதனோடு மறைமுகமாக நேரடியாக தொடர்பெற்றிருக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இது இப்போது இணைவது கல்வர்களின் கூடாரம் என்பதாக அரசாங்கம் விமர்சனம் செய்திருக்கிறது. எனவே அதற்கு தான் மனோ கணேசன் கூறுகிறார், நாங்கள் கல்வர்கள் அல்ல, கடந்த காலங்களில் பிழைகள் இடம்பெற்றிருக்கலாம், அதனை சட்டத்தினூடாக நிரூபிக்க வேண்டும், நீதிமன்றம் அது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தினூடாக விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கு எதிராகவும் வருகின்ற போராட்டங்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம்.